ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குரு தட்சிணாமூர்த்தி பகவான் திருவடியில் போற்றி. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய சகுரு சுக்கர சனிப்பேச ராகவே கேதவே நமக. ஓம் முருகா சரணபவ புகாய நமகம். உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கு முதல்ல நன்றி. இந்த பதிவுல என்ன பார்க்கணும்னா 2025 ஜனவரி மாதம் கடக ராசிக்கான மாத பலன்களை பார்க்கிறோம். முதல்ல கிரகங்களுடைய மாறுதல், அதனால ஏற்படக்கூடிய பலன்கள்ல ஏற்படக்கூடிய மாறுதல் ஒண்ணு. ரெண்டாவது, இதுவரைக்கும் நம்ம ராசி பலன்ல ஒவ்வொரு ராசிக்கு உண்டான அதிதேவதை யாரு, நட்சத்திரங்களுக்கு உண்டான அதிதேவதை யாரு, எந்த நாள் எந்த நட்சத்திரத்தன்னைக்கு போய் நீங்க வழிபட்டீங்கன்னா, கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்கோம். அதுல இந்த மாசம் மரம், உங்களுடைய நட்சத்திரத்திற்கு எந்த மரம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், எந்த மரம் உங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிற விதத்துல மரங்களையும் இந்த மாதம் மரங்களை கொடுத்துருக்கோம். ஏன் இந்த மரங்களை கொடுத்துருக்கோம்னா, எல்லா கோயிலையும் ஒரு ஸ்தல விருட்சம் இருந்தே தெரியும். அந்த ஸ்தல விருட்சத்துல என்ன சொல்றாங்கன்னா, சித்தர்களும் ஞானிகளும் துறவிகளும் இதெல்லாம் அந்த மரத்துல வாசம் செய்யறாங்க. அப்ப அந்த மரத்துல கடியில போய் உட்கார்ந்து அமர்ந்துக்கிறதோ, அந்த மரத்தை வழிபட்டு வர்றதோ நமக்கு நம்மளுடைய பாவ கர்மங்கள் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சு, வழிபட வழிபட நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் குறைஞ்சு நம்மளுடைய நல்ல பலன்கள், வீட்டுல ஒரு நிம்மதி, அமைதி, வருமானத்துல செல்வ செழிப்பு இதெல்லாம் கிடைக்கிறது நம்ம கண்கூட பார்க்க முடியும். அதுக்காக இந்த வழிபாடுகளை கொஞ்சம் அதிகமா நம்ம கொடுத்துட்டு வரோம். இந்த விதத்துல மரம் கொடுத்துருக்கிறோம். அதுக்கு அடுத்தது எப்பயும் வழக்கம் போல ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு உண்டான ஜனவரி மாதத்திற்கான சுப நாட்கள் எது, அசுப நாட்கள் எது, யோக நாட்கள் எது அப்படிங்கிறதையும் சந்திராசம் சொல்றோம். வாங்க ராசிகளுக்கு போலாம். அன்பான கடகராசினியர்களே, உங்களுடைய ராசிநாதன் 2.25 நாளுக்கு ஒரு நட்சத்திரத்திற்கு, ஒரு ராசிக்கு 2.25 நாள்ல ஒரு ராசியா வேக வேகமா பயணம் பண்றது. அப்ப உங்களுடைய மனநிலையும் அப்படித்தான் ஒரு நிலையில இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அப்பப்ப எடுக்கிற முடிவு செய்யலாமா வேண்டாமா, இப்படி ஒரு ஆல்ட்ரேஷன் மைண்ட் இருக்கும். ஒரு நாள் நல்லா இருக்கு, ஒரு நாள் மாறி. சரி, இப்போ இந்த மாசம் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதி ராசிகளோட பார்க்கணும் அப்படின்னா, இப்ப எடுத்த உடனே உங்களுக்கு அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு. ராசிக்கு, கடகராசிக்கு இப்ப அஷ்டம சனி. அந்த அஷ்டம சனி காலத்துல ஆட்டி படைச்சோம் அப்படிம்பாங்க. கண்டிப்பா இடமாறுதல். அப்ப இந்த இடமாறுதல் அப்படிங்கிறதுனா நம்ம நம்மளா முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது வீட்டை மாத்திக்கிறதோ, தொழில கொஞ்சம் வேறு பக்கம் மாத்துறதோ, இந்த மாதிரி அந்த இடமாறுதல நம்மளே கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கிரகங்களுடைய சனி பகவானுடைய தாக்கம் அதிகமா இருக்காது. ரெண்டாவது, சனி பகவானுடைய வழிபாடு உங்களுக்கு அஷ்டம சனியா இருக்கிறதுனால வழிபாடு ரொம்ப முக்கியம். குலதெய்வ வழிபாடும், சனி பகவானுக்கு உண்டான ஆஞ்சநேயர் வழிபாடு, சாஸ்தா ஐயப்பனுடைய வழிபாடு, சனிக்கிழமை சிவன் கோயில் இருக்கிற சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் போடுறதும், வீட்டுல காலையிலையும் மாலையிலையும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுறதும், ஊனமுற்றவங்களுக்கு, பெரியவங்களுக்கு, குழந்தைகளுக்கு தான தர்மங்கள் பண்றது, இதெல்லாம் நீங்க செய்யறப்ப அந்த சனி பகவானுடைய அதுவும் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். பாதிப்புங்கிறது மாறி அருளா மாறிடும். செஞ்சு பாருங்க. செஞ்சாதான் நமக்கு அந்த வளர்ச்சி என்னங்கிறது நமக்கு தெரியும். சரி, இப்போ உங்க ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு அதிபதியான சூரிய பகவான் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த மாதம், அதாவது இந்த மாதம்னா ஜனவரி மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் ராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானாதிபதி ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கிறார். அப்ப 6ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது மற்ற கிரகங்களை விட சூரிய பகவானுக்கு ஒரு உபசயஸ்தானம் சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 சொல்லக்கூடிய உபசயஸ்தானத்துல போய் அவர் அமர்ந்திருக்கிறதுனால ஒரு நல்ல செல்வ செழிப்பதான் கொடுப்பார். கடன் கொடுக்க மாட்டார். ஏன்னா இந்த 6ஆம் இடங்கிறது உங்களுக்கு சூரிய பகவான் இருக்கிறப்ப எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு சக்தி உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளவு கடந்தாலும் ரொம்ப நச்சிட்டு இருந்தாங்கன்னா இந்த மாசமா
கம்முன்னு அடங்கி போயிடுவாங்க. அதுவும் இந்த மாசத்துல பெரும்பாலான நாட்கள் புஷ்கராம்சம் வாங்கியிருக்கிறார், கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார். அப்ப அரசுல இருந்து வரக்கூடிய ஏதாவது பெண்டிங்கா இருக்குது அப்படின்னா நீங்க இப்ப முயற்சி பண்ணினீங்கன்னா, அரசு துறையில் முயற்சி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி போட்டித் தேர்வு, அரசுல போட்டித் தேர்வு இருந்து போட்டித் தேர்வு எழுதுறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். தந்தை மூலமா வரக்கூடிய வருமானங்கள் தடைபட்டு இருந்ததுன்னா அதுவும் கிடைக்கும். ஆக இப்ப சூரிய பகவானால இப்ப என்னென்ன ஒரு அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு, அரசு வேலை செய்யறவங்களுக்கு, இவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஒரு நல்ல காலம். 14ஆம் தேதிக்கு மேல சூரிய பகவான் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு போயிடாரு. 7ஆம் இடம் அப்படிங்கிறது கலத்திர ஸ்தானம், மனைவி ஸ்தானம், கூட்டு தொழில், வியாபாரம் அப்படின்னு 7ஆம் இடத்துக்கு சூரிய பகவான் வர்றதுங்கிறது அவ்வளவு சிறப்பு இல்லை. அதுவும் அவருக்கு வந்து பகை வீடு. அவர் சனிபகவானுடைய வீடு பகை வீட்டுக்கு போறாரு. 14ஆம் தேதிக்கு மேல அரசு துறையில் இருக்கிறவங்க இப்ப நம்ம சொன்னது எல்லாத்தையுமே அவங்க ஒரு கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கணும், விழிப்புணர்வு வந்துக்கணும். எச்சரிக்கைன்னு நம்ம எப்பயுமே விழிப்புணர்வு இருக்கிற வரைக்கும் நம்மளை வந்து மற்றவங்க யாரும் எதுவும் பண்ண முடியாது. அந்த மாதிரி கொஞ்சம் உஷாரா இருந்துக்கணும். நண்பர் விஷயத்துல, வியாபாரத்துல, கூட்டு தொழில் பண்றவங்க அவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதை இருந்துக்கணும். மனைவியினுடைய உடல் நலன்ல அக்கறை எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 4ஆம் இடத்திற்கும் சுகஸ்தானத்திற்கும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்கும் அதிபதியான சுக்கிர பகவான் அவரும் ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டார். 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் மறைஞ்சதுனால லக்ஸூரியஸ் தொழில் செய்யறவங்க, ஆடை ஆபரணம் வியாபாரம் பண்றவங்க, கலைத்துறை இருக்கிறவங்க, அதே மாதிரி மூத்த சகோதரி, அத்தை, இவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் அவங்களுடைய உடல்நலன்ல, வியாபாரத்துல இருக்கிறவங்க இந்த சுக்கிர பகவானை பேஸ் பண்ணி செய்யக்கூடிய எல்லாரும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கணும். ஏன்னா 8ஆம் இடம் அப்படிங்கிறது அது ஒரு ஆயுள் ஸ்தானம், மறைவு ஸ்தானம். அதனால நீங்க உங்களுடைய வழிபாடுகள் அதிகப்படுத்துறதுதான் இதுல வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு இந்த மாசத்துல ஒரு மிகச்சிறந்த ஒரு செல்வ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்து அதிபதி அஷ்டம ஸ்தானாதிபதி, அஷ்டம ஸ்தானத்திலேயே சனி பகவான் அஷ்டமத்திலேயே ஆட்சியாகி மூலத்தெளிவனம் ஆயிருக்கார், நல்ல வலுவா இருக்கார். ஆக சனி பகவானுடைய வழிபாடும் பதவி வழிபாடும் உங்களுக்கு இந்த மாசம் ரொம்ப ரொம்ப கட்டாயமா நீங்க செய்யணும். அப்பதான் வந்து உங்களுக்கு இந்த மாசம் சுக்கிர பகவானாகட்டும், செவ்வாய் பகவானாகட்டும், சூரிய பகவானாகட்டும் 3 பேருமே மாசத்தின் பெரும்பாலான நாட்கள் புஷ்கராம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனவரவை கொடுக்கக்கூடிய மாதங்கள்ல அமைந்திருக்கிறாங்க. என்ன தனவரவு இருந்தாலும் உங்களுக்கு விரயத்துல உங்க ராசிக்கு 7-10 உண்டான குரு பகவான் அவரும் வந்து விரயஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. அப்ப சுப விரயமும் இருக்கு, விரயத்துக்கு உண்டான வருமானமும் அதுக்கு ஈக்குவலா. அதனால நீங்க வந்து கடனப்பட்டு கஷ்டப்படணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அதுக்கு உண்டான ஆனா வரவும் இருக்கு. அப்ப வரவும் செலவும் இங்க சமமா இருந்தாலும் நம்ம பிரச்சனைகள் இருந்து நம்ம தப்பிக்கணும், நம்ம கஷ்டத்துல இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாசம் வழிபாடுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அடுத்தது உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கார். அப்போ 9ஆம் இடம் அப்படிங்கிறது தந்தையினுடைய செல்வாக்கு இதையெல்லாம் சொல்லக்கூடிய இடம். தந்தையினால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆதாயம். ஏன்னா தந்தையினுடைய ஸ்தானாதிபதி உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல வர்றாரு, லாபஸ்தானத்துல வர்றாரு. லாபஸ்தானத்துக்கு வந்தாலும் அவர் வக்கரமா இருக்கிறார். தந்தை ஸ்தானத்துல ராகு இருக்கிறதுனால தந்தையினுடைய உடல் நலத்துல அக்கறை இருக்கணும். அதே மாதிரி சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதியா வர்றதுனால 4ஆம் இடம் அப்படிங்கிறது தாயினுடைய ஸ்தானம். அப்ப தாயினுடைய உடல் நலன்ல ரொம்ப கவனமா பார்த்துக்கணும், தந்தையினுடைய உடல் நலன கவனமா பார்த்துக்கணும், மூத்த சகோதரிகளை பார்த்துக்கணும். ஆக இது எல்லாமே வந்து இந்த மாதம் தனவரம் இருந்தாலும் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டிய ஒரு மாதம். அதுக்கு அடுத்து உங்களுக்கு வந்து உங்க ராசிக்கு 5ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதியான 5-10
5ங்கிறது பூர்வ மித்திரஸ்தானம், 10ங்கிறது தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம். அப்போ 5, 10க்கு உண்டான செவ்வாய் பகவான் உங்க ராசியிலேயே இருந்தார். 4/1 வரைக்கும் உங்க ராசியில இருக்கிறாரு. பூசம் நட்சத்திரத்துல புஷ்கராம்சம் வாங்கியிருக்காரு. அதுக்கடுத்து அவரு உங்க ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு போறார். 12/1 இருந்து 21, 25 வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த மாசத்துல 3/4 நாள் அவரு உங்களுடைய லாபஸ்தானாதிபதியும் விரயஸ்தானத்துக்கு போறார். ஆனா வரக்கூடிய விரயத்துக்கு தகுந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் இருக்கு. அதனால நீங்க வரவு செலவை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதே இல்லை. மற்றபடி தாயினுடைய உணவுகளை, தந்தையினுடைய உணவுகளை, அரசு சார்ந்த வேலைகள்ல 15ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது, இதெல்லாம் நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னாவே இந்த மாசம் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல மாதமா அமையும். சரி, இப்ப கடக ராசிக்கான சந்திராசனங்கள் பாத்தீங்கன்னா 3/1/25 காலையில 10:45 இருந்து 5/1/25 மாலையில 2:30 வரைக்கும் சந்திராசனங்கள். புனர்வம்சம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் ஜனவரி 1, 3, 6, 10, 12, 15, 17, 19, 21, 22, 24, 27, 29, 30. அசுப நாட்கள் ஜனவரி 4, 8, 16, 18, 20, 31. யோக நாட்கள் ஜனவரி 27, 29. நீங்க வணங்க வேண்டிய, வீட்டுல வைத்து வளர்க்க வேண்டிய, முடிந்த வாய்ப்பு இருக்கிறவங்க வளர்க்கலாம். அல்லது இந்த மூங்கில் மரம் இருக்கக்கூடிய இடங்கள்ல போய் நீங்க கொஞ்ச நேரம் அமர்ந்துட்டு வரலாம். அதே மாதிரி இந்த தல விருட்சங்கள் அனைத்து நட்சத்திரங்களுக்கு உண்டான 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான மரங்களும் ஒரே இடத்துல வச்சு சிவலிங்கத்தோட வழிபட்டுறாங்க ஒரு ஆசிரமத்துல, பழனிக்கு பக்கத்துல. முடிஞ்சா வாய்ப்பு இருந்தா அது போயிடுவோம். அடுத்த பூச நட்சத்திரம் உங்களுக்கான சுப நாட்கள் ஜனவரி 2, 4, 7, 11, 13, 16, 18, 20, 22, 23, 26, 28, 30. அசுப நாட்கள் ஜனவரி 5, 9, 17, 19, 21. யோக நாட்கள் ஜனவரி 28, 30. உங்களுக்கான மரம் அரச மரம். அரச மரத்தை நீங்க வழிபடுறதும், அரச மரத்தினுடைய இலையை எடுத்து நீங்க லேமினேட் பண்ணி பாக்கெட்ல வச்சுக்கிறதும் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். அடுத்து ஆயிலத்துல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் ஜனவரி 1, 3, 5, 8, 12, 14, 16, 19, 21, 23, 24, 27 ஆகிய நாட்கள் சுப நாட்கள். அசுப நாட்கள் ஜனவரி 6, 10, 18, 20, 22. யோக நாட்கள் ஜனவரி 1, 3, 21. ஆயுள் நட்சத்திரம் பிறந்தவங்க வைத்து வளர்க்க வேண்டிய, வணங்க வேண்டிய, வழிபட வேண்டிய மரம் புன்னை மரம். இந்த மரமெல்லாம் இப்போ நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா சொன்னா எல்லாமே ஒண்ணு மரங்கள் அழிந்துட்டு வருது, அல்லது நமக்கு அதுல ஆர்வம் இல்லை, தெரிஞ்சுக்கணுங்கிறதுல எங்க இருக்குல்ல. ஆக இந்த மாதிரி விஷயங்கள் இப்ப இந்த புன்னை மரம் அப்படிங்கிறது நீங்க எங்கேயும் தொலைவேல போகணும்னா அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான 20 நட்சத்திரத்திற்கு உண்டான மரங்களை ஒரு சில ஆசிரமங்கள்லயே வச்சு அவங்களே வளர்த்திட்டு வர்றாங்க. அந்த மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னா நீங்க உங்களுக்கு மரத்தை வழிபட்டு வர்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அந்த மரத்துக்கு ஏன் அந்த மரம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அந்த ஸ்தல விருட்சத்தில் இருக்கக்கூடிய அந்த மரங்கள்ல தான் சித்தர்களும் ஞானிகளும் துறவிகள் இவங்கெல்லாம் அங்க அருவமா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காரு. அப்ப அந்த மரத்துக்கு போய் வணங்குறப்ப அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும், நம்மளுடைய வாழ்க்கை சுபிட்சம் அடையும். நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கிற வரையும் எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் மாறி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி.